பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மெர்ச்சமாகிய இயேசுவின் நாமத்தை வாழ்த்துகிறேன். கற்றுக் கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 5:14 சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்றும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அந்த கர்த்தருடைய பிள்ளையே, இங்க வாசிக்கிறோம், எலியா ஜெபிக்கிறான், மழை நின்றுச்சு. எலியா மழை அடைபட்டது. எலியா திரும்ப ஜெபிக்கான், மழை பெய்யுச்சு. இந்த சம்பவத்தை வாசிக்கணும்னு சொன்னா 1 நீ வாசி நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆகாபன் ராஜா பார்த்து சொல்றான், நான் சொன்னாதான் வானத்திலிருந்து பனி மழை பெய்யுன்னு சொல்றான். அதே போல மழை இருந்துச்சு. திரும்ப சொல்றான், மழை பெய்ஞ்சிச்சு. அந்த கர்த்தருடைய பிள்ளையே, இதுல இந்த செய்யும் தலைப்புன்னு சொன்னா, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். நீ பல நேரம் நம்மளை குறிச்சு நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, அல்லது நான் சொன்னா நடக்குமா? நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லுகிற வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தையை நிச்சயமா தேவன் கனப்படுத்துவார். அது எப்ப கனப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா ஜெபித்து தேவனுக்குள்ள உறுதியா இருக்கும்போது நீங்க சொல்லுகிற வார்த்தையை கனப்படுத்தி தேவன் செய்வார். இங்க வாசிக்கிறோம், எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை நின்றது. அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஜெபம் பண்ணவனையும் மழை நின்றுச்சுன்னா அப்ப அவன் எந்த அளவு கர்த்தருக்குள்ள உறுதியா இருந்திருப்பான். திரும்ப ஜெபம் பண்றான், மழை பெஞ்சது. அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 18:21 மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஜீவனுள்ள வார்த்தையை பேசணும், ஆசீர்வாத வார்த்தையை பேசணும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை ஓடிப்போன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அது ஓடி போகும். இன்னைக்கு பல என்ன செய்வான்னு சொன்னா, பிரச்சனையை பார்த்து பயந்து 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 ஐயோ அந்த பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லி நினைப்பாங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தை விலகி போன்னு சொல்லுங்க, நிச்சயமா அது நடக்கும். ஏன் அப்படின்னா, உங்க நாவிலும் என்னோட நாவிலும் தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய வாயின் வார்த்தையினால் என்ன செஞ்சான்னு சொன்னா, விசாச தோற்றான்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளை, நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க ஞாபகம் கொண்டு ஆசீர்வாதத்தை பேசுங்க, நன்மை பேசுங்க. உங்க லைஃபை பார்த்து நீங்களே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எல்லா போட்டங்களும் விலகி போன்னு சொல்லுங்க, நிச்சயமா விலகி போகும். ஏன் அப்படின்னா, எலியாவை போல நீங்களும் நானும் பாடுள்ள மனுஷனா இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பாடு இருந்தாலும் நம்ம சொல்லும் போது, கர்த்தருக்குள்ள உறுதியா சொல்லும் போது நிச்சயமா தேவன் நிறைவேற்றுவாங்க, கனப்படுத்துவாங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய வாழ்க்கையை அற்புதம் செய்யதே ஸ்தோத்திரம். அன்றைய வார்த்தை கனப்படுத்தி அற்புதத்தை காமிச்சீங்க. நாங்க சமூகத்தில் உறுதியா இருந்து சகலற்றும் செய்யக்கூடிய கிருபை தாங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.